இந்த கலந்துரையாடலில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய, கல்வி அமைச்சின் செயலாளர், கல்வி நிறுவனங்கள், கல்வி தொழிற்சங்க பிரதிநிதிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கல்வி சீர்திருத்தம் எங்களுக்கு தெரியும் வருகிற புதிய அரசாங்கத்தால் வந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த சீர்திருத்தம் வர்றது 2023ஆம் ஆண்டு. 2023ஆம் ஆண்டு வர வேண்டிய கல்வி சீர்திருத்தம் தற்போது தான் நடக்க போகுது. இப்போ அதனால் இப்போ இது வந்து 2023ஆம் ஆண்டு தான் கல்வி மாற்றம் வர வேண்டும். இலங்கையில் கல்வியில் வந்து சிலபஸ் மாற்ற வேண்டும். 8 வருஷத்துக்கு ஒருக்கா. இப்போ 8 வருஷம் வந்து 2023க்கு வருது. இப்போ 10 வருஷமாகியும் கல்வி மாற்றம் வந்து இல்லை. அதனால பாரிய பிரச்சனை வந்து உருவாகி இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும். இப்போ அதனால கடந்த அரசாங்கம் 5000 ரூபாய் மில்லியன் செலவழித்து கல்வி சீர்திருத்தம்னு கொண்டு வந்தாங்க. அது நடைமுறைப்படுத்தையில் காசு செலவழிச்சது மட்டும்தான் இருக்குது. தற்போதைய அரசாங்கம் கொண்டு இருக்குது புதிய சீர்திருத்தம். இந்த கல்வியில் பாரிய பிரச்சனை இருக்குது. பெற்றோருக்கு இது சுமை. அதனால் நாங்கள் சொல்கிறோம், இதுக்கான பேச்சுவார்த்தை மட்டும் இல்லாமல் நடைமுறைக்கு வர சொல்லி அரசு சொல்கிற கல்வி சீர்திருத்தம் படி ஏலவல் எக்ஸாம் வர்றது 2033. அப்போ அது வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன நடக்கும், அதுகளுக்கு எதிர்பார்க்குறது என்னது? அதோடு நாங்கள் சொல்கிறோம், எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம், இந்த சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்த சொல்லி. அப்படி இல்லாத பட்சத்தில் இது பாரிய பிரச்சனையாகும் கல்வியில்.